நான் ட்ரை பண்ண போகும்போதே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி ஓப்பனாக இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தோடனே வேண்டாம். ஏன்னா எனக்கு என்னன்னா எங்கள் அம்மாவோட ஆசை இது. நான் எங்கள் அம்மா கிட்ட நான் எதுவாக இருந்தாலுமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி நான் எதுவாக இருந்தாலுமே ஷேர் பண்ணிடுவேன். அந்த டைம்ல நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து கடந்து வெளியே வருவீங்க? ஒரு சான்ஸ் கேட்க போறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்ல எப்படி அதை ஃபேஸ் பண்ணி கடந்து வருவீங்க? இப்போ வந்து இவ்வளோ ஒரு நம்மளுக்கு எல்லா விஷயமும் இப்போ தெரிஞ்சிருக்கு. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக வந்து நம்மளை எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளை ஓப்பன் அப்பாகவே இதிலலாம் எல்லாருமே கேட்குறாங்க. அது வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ தான் உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற, நீ அங்கே திரும்பி பாரு, உனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ அதை நீ மிஸ் பண்ணுறேன்னா நீ ஒரு 5 மினிட்ஸ்க்காக யோசிச்சு உன்னோட லைஃபே விட்டுருவியான்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும்போது நான் அந்த டைமில் வந்து எதுவுமே பேசாமல் நான் வந்துட்டேன். இப்போ என் முன்னாடிலாம் யாருன்னா கேட்டாங்கன்னா நான் அது நான் இப்போ ஈஸியாக வந்து நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன். அப்போ கேட்கும் போது நான் ஒன்றுமே பண்ணல. சிம்பிளாக நான் வந்துட்டு வீட்டில் நான் சொன்னேன், வேண்டாம் நீ அப்படி ஒன்றும் ட்ரை பண்ணி நீ போக வேண்டாம். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திருடாத, பொய் சொல்லாத, யார் பணத்துக்குமே ஆசைப்படாத, இது 3மே இல்லாமல் நீ வந்தனா அப்போதான். இன்னைக்கு வரைக்குமே நான் வந்த ஃபேம் நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, நான் யாரையுமே கெடுக்கணும்னோ இல்லை வந்து யாரோட ஒரு உரிமையை பறிக்கணும்னோ நான் நினச்சதே கிடையாது.